வணக்கம். நாம் எதற்காக நூல்களை வாசிக்க வேண்டும்? அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் என்ன கூறியிருக்கின்றார்? யார் என்னுடைய சிறந்த நண்பனாக இருக்க முடியும்? நான் இதுவரை வாசிக்காத ஒரு நூலை என்னிடம் கொண்டு வந்து அதை வாசிக்கும்படி எவனொருவன் கூறுகின்றானோ அவனே என்னுடைய மிகச்சிறந்த நண்பனாக இருக்க முடியும் என்று ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்தியாவினுடைய மறைந்த அறிவியல் மேதை அப்துல் கலாம் அவர்கள் தான் 40 வருடங்களாக தொடர்ச்சியாக வாசித்த ஒரு நூலை பற்றி குறிப்பிடுகின்றார். விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த நூல் தன்னுடைய வாழ்வையே செதுக்கியது என்று குறிப்பிடுகின்றார். இந்த உலகிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உச்சத்திலிருந்து சரிந்து வீழ்வதற்கு சில நிகழ்வுகளை காரணமாக கூறுவார்கள். பலர் ஒரு மனிதனை குறிப்பிட்டு இவனே தன்னுடைய வாழ்வின் அழிவுக்கு காரணம் என்று கூறுவார்கள். ஆனால் வாழ்வில் சிகரம் தொட்ட, புகழின் உச்சியை தொட்ட ஒரு மனிதன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்வை மாற்றியமைத்ததற்கான ஒரு காரணமாக ஒரு நூலை குறிப்பிடுவான். ஒருவனுடைய வாழ்நாளில் அவன் என்றோ ஒரு நாள் தான் படித்த புஸ்தகம் அவனுடைய வாழ்வை மாற்றியதை பற்றிய சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எதற்காக நூல்களை வாசிக்க வேண்டும்? புத்தகங்கள் என்பவை எதனை கூறுகின்றன? உண்மையில் புத்தகங்கள் என்பவை அமைதியாக இருக்கின்ற நம்முடைய பண்பாட்டின் வரலாறு ஆகும். ஒரு காலத்தில் நிகழ்ந்த அரசியல், சமூக, சமய, பொருளாதார பின்புலங்களை இந்த இலக்கியங்கள், நூல்கள் தங்களுள் புதைத்து வைக்கின்றன. நாங்கள் 14 மேற்கணக்கு நூல்களை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் நிலவிய நிலம் அடிப்படையாக கொண்ட அகம் புறம் பற்றிய பண்பாட்டு கூறுகளை அவை தம்முள் உள்வாங்கி வைத்திருக்கின்றன. பல்லாயிரம் காலமாக அந்த வரலாற்று ஆவணம் எமக்கு பல்வேறு தகவல்களை எடுத்து கூறிக்கொண்டு இருக்கின்றன. 14 கீழ்கணக்கு நூல்களை எடுத்து நோக்கினால் அக்காலத்தில் நெறி பிறழ்ந்து போன மக்கள் கூட்டத்தையும் அவர்களை நெறிப்படுத்திய நீதி கருத்துக்களையும் தன்னகத்தே கொண்டதாக விளங்குகின்றது. பல்லவர் சோழர் கால நூல்கள் எமக்கு எதனை கூறுகின்றன? அக்காலத்தில் வாழ்ந்த பெரும் சாம்ராஜ்யங்களையும் அவர்கள் பல்வேறு தேசங்களை கைப்பற்றியமையும் அதன் நினைவாக அங்கே பல்வேறு ஆலயங்களை அமைத்து பல்வேறு கலைகளை வளர்த்தமையையும் கூறி நிற்கின்றது. எனவே நாம் ஒரு புத்தகத்தை படிக்கின்ற போது எமது மனித குலத்தினுடைய வரலாற்றை, கடந்த காலத்தினுடைய கண்ணாடியை எம்முன்னே நிலைநிறுத்துகின்றோம். ஆனால் எங்களுடைய கல்வி முறை எவ்வாறு இருக்கின்றது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த கல்வி முறை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகின்றார். நீரில் வாழ்கின்ற மீன்களுக்கு மரமேறுகின்ற போட்டி வைப்பதே எமது கல்வி முறையாகும். ஒரு குறித்த கலைத்திட்டத்தினுள் அனைவரையும் அதை பாடமாக்கச் செய்து பரீட்சை நோக்கி கடிவாளம் கட்டிய குதிரைகளாகவே மாணவர்கள் இன்று வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நூல்களை வாசிக்கின்ற பழக்கம் அருகிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. நாம் எதற்காக நூல்களை வாசிக்க வேண்டும்? நூல் வாசிப்பு என்பதை யாருக்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவ்வாறு நூல் வாசிப்பை நாங்கள் கட்டாயப்படுத்துகின்ற போது அது கசாயம் குடிப்பதைப் போல அவர்களுக்கு வெறுப்பை கொடுக்க தொடங்கிவிடும். எனவே நூல் வாசிப்பை நாங்கள் இயல்பாக தூண்ட வேண்டுமே தவிர யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. வாசிப்பு தளங்கள் என்று பல வகை இருக்கின்றது. குறித்த வயதுக்கு ஏற்ற நூல்களை வாசிக்காது பொருத்தமற்ற நூல்களை வாசிக்கின்ற போதும் அங்கே நூல் வெறுப்பை ஏற்படுத்தி விடுகின்றது. ஆரம்ப கட்ட மாணவர்கள், இளந்தலைமுறையினர் முதலிலே கதைகளை வாசிக்க வேண்டும். கதைகளை வாசித்து வாசிப்பினுடைய சுவாரஸ்யத்தை, நூல்களினுடைய மனத்தையும் அதனுடைய பொக்கிஷங்களையும் உணர்ந்த பின்னரே நூல் வாசிப்பின் அடுத்த தளத்தை நோக்கி செல்ல வேண்டும். ஆண்ட்ரூ கார்னகி நெப்போலியன் ஹில் அவர்களை அழைத்து ஒரு பெரிய பொறுப்பை வழங்குகின்றார். இந்த உலகம் ஒரு குறித்த சிந்தனையிலேயே சென்று கொண்டிருக்கின்றது. பணத்தை நோக்கி தவறான பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் உன்னிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். இந்த பணத்தை ஈட்டுகின்ற முறை பற்றி நீ 20 ஆண்டுகள் பணத்தோடு பிளங்குகின்ற மனிதர்களோடு பழகி ஒரு நூலை எழுத வேண்டும் என்று ஆண்ட்ரூ கார்னகி அவர்கள் நெப்போலியன் ஹில் அவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கின்றார்.
20 ஆண்டுகளாக பல்வேறு மனிதர்களோடு பழகி அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள் பணத்தை ஈட்டும் முறை, பணத்தை பற்றிய அவர்களுடைய எண்ணம் அனைத்தையும் அவர்களோடு இருந்தே ஆராய்கின்றார். குறிப்பாக ஹென்றி ஃபோர்ட், தோமஸ் அல்வா எடிசன் போன்ற பல்வேறு மனிதர்களோடு பழகி 20 ஆண்டுகளின் பின்னர் அவர் எழுதிய நூலே திங்க் அண்ட் க்ரோ ரிச் ஆகும். இது தமிழிலே சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வங்களை குவியுங்கள் என்ற புஸ்தகமாக வந்துள்ளது. இந்த நூலை மட்டுமே மீண்டும் மீண்டும் வாசித்து அதிலுள்ள விடயங்களை பின்பற்றி உலகில் புகழ் பெற்ற பலர் இன்று வரையும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எம்மில் பலர் நூலை வாசித்து விட்டு அப்படியே அதை கடந்து விடுவோம். நூல்களை வாசித்த பின்னர் அதிலுள்ள முக்கியமான விடயங்களை குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மீண்டும் ஞாபகப்படுத்தி பேச்சு வன்மை உள்ளவர்கள் அதை பேச்சாக வெளிப்படுத்தலாம். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அதனை விவாத மன்றங்களிலோ மேடை பேச்சுக்களிலோ அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். பேச இயலாதவர்கள் நூல்களாக, சஞ்சிகைகளிலோ பத்திரிகைகளிலோ அல்லது சுய இலக்கியங்களாக சிறுகதை, கவிதை என்று தான் வாசித்த விடயங்களை வெளியிலே கொண்டு வரலாம். நூல் வாசிப்போடு மட்டும் நின்று விடாது, அதனை அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்களுடைய ஆழ் மனதின் அற்புத சக்தி என்ற நூலை வாசிக்கின்ற போது ஒருவர் பணம் பற்றிய சிந்தனையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். குறிப்பாக கொடுத்தல் விதி. உங்களுக்கு எப்போதாவது பணம் அதிகமாக தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் உங்களிடமுள்ள ஒரு சிறிய பணத்தை கொடுப்பதன் மூலம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதிக பணத்தை மீண்டும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்ற அரிய ஓர் தத்துவத்தை டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்களுடைய ஆழ்மனதின் அற்புத சக்தி என்ற நூல் கூறி நிற்கின்றது. இந்த புத்தகத்தை படித்த பலர் தமக்கு தேவையானவற்றை தாம் பிறருக்கு கொடுப்பதன் மூலம் பெற்றிருக்கின்றார்கள். அதிக ஆடைகளை அணிய விரும்பும் ஒருவர் தன்னிடமுள்ள ஒரு சில ஆடைகளை ஏழைகளுக்கு வழங்கிய பின் தமக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் பல்வேறு ஆடைகள் வந்து சேர்ந்ததாக பத்திரிகைகளிலே பேட்டி கொடுத்துள்ளார்கள். இவ்வாறு நூல்களை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே செல்லலாம். ஜப்பானிய இலக்கியம் நூல் ஒன்றை பற்றி பார்ப்போம். இக்கிகை. இக்கிகை என்பது நாங்கள் இந்த பூமியில் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி கூறுகின்ற ஓர் அருமையான நூலாகும். நாம் எதற்காக காலையில் கண்விழிக்க வேண்டும், நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து கூறுகின்றது. நாங்கள் செய்கின்ற வேலை எமக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும் என்றும், அதனை செய்கின்ற போது எமக்கு நேரம் செல்வதே தெரியக்கூடாது என்றும், அந்த வேலை இந்த உலகத்திற்கு அவசியமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும், அதனால் எமக்கு ஏதாவது ஒரு குறித்த பணம் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் மிக அழகாக அந்த இக்கிகை என்ற நூல் எடுத்து கூறுகின்றது. இந்த 4இல் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் அது எம்மை சரியான பாதையில் கொண்டு செல்லாது என்று அந்த நூல் எடுத்து கூறுகின்றது. இக்கிகை என்ற நூலை வாசித்த பலர் தங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு சென்றதாக கூறியிருக்கின்றார்கள். இதை போன்றதே இச்சிகோ இச்சியே என்ற மற்றும் ஒரு நூலாகும். இந்த இச்சிகோ இச்சியே என்ற இந்த ஜப்பானிய நூலினுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் நிகழ்கணங்களில் வாழ வேண்டும். எம்மில் பலர் கடந்து போன கடந்த காலத்தினுள் அங்கு நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளோடு ஐக்கியமாகி மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தம் அருமையான எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கரைத்து கொண்டே இருக்கின்றனர். இன்னும் பலர் எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற சில விடயங்களை கற்பனை செய்து பயந்து ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கடந்த காலம் என்ற ஒன்று இல்லை, அவ்வாறே எதிர்காலமும். நிச்சயமான நிகழ்காலத்தில் நாம் எவ்வாறு வாழலாம் என்பதை அழகிய தேநீர் விருந்தோடு மிக அழகாக எடுத்து கூறுகின்ற நூலே இச்சிகோ இச்சியே ஆகும். ஆகவே நாங்கள் எங்கள் வாழ்விலே வாசிப்பதற்கு ஏராளமான நூல்கள் உள்ளன. நூல்கள் என்பவை பாலைவனத்தின் மணலை போன்றவை. எம்மால் ஒரு சில நூல்களை மட்டுமே எம் ஆயுளில் வாசித்து முடிக்க முடியும். அவ்வாறே பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற மற்றொரு அருமையான புத்தகம். ரோபர்ட் கியோசகி அவர்களால் எழுதப்பட்ட இந்த நூல் ஒவ்வொரு மாணவனும் வாசிக்க வேண்டிய நூலாகும்.
அங்கே ரோபர்ட் தன்னுடைய தந்தையார் ஏழையாக இருக்கின்ற அதே சமயத்தில் தன்னுடைய நண்பனின் தந்தையார் மிகவும் பணக்காரனாக இருக்கின்றார். மாலை நேரங்களில் நண்பனின் வீட்டுக்கு செல்கின்ற போது நண்பனின் பணக்கார தந்தை கூறும் விடயங்களை கேட்கின்றார். தன்னுடைய வீட்டிலே தன் ஏழை தந்தை கூறுகின்ற விடயங்களையும் கேட்கின்றார். இரண்டையும் ஒப்பு நோக்கி சிறுவயதிலே குழப்பமடைந்த ரோபர்ட் கியோசகி தன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்குகின்றார். கல்வி என்பது எதற்காக வேண்டும்? எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் கணக்கு பார்ப்பதற்கும் மட்டுமே கல்வி வேண்டுமே தவிர கல்வியால் மட்டும் நாம் செல்வந்தனாகிவிட முடியாது என்று கல்வி பற்றிய ஒரு மறு வாசிப்பை மிக அழகாக எடுத்து காட்டுகின்ற நூலாக பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற நூல் இருக்கின்றது. ஒரு புத்தகத்தை வாசிக்காத ஒரு மனிதன் ஒரு பிறவியில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்று விடுவான். பல்வேறு நூல்களை வாசிக்கின்ற மனிதன் ஒரே பிறவியில் பல்வேறு அவதாரம் எடுத்து பல்வேறு மனிதர்களைப் போல அவனால் வாழ்ந்துவிட்டு போக முடியும். தோமஸ் அல்வா எடிசனுடைய வாழ்க்கையை வாசிக்கின்ற போது ஒரு வாசிப்பாளன் தோமஸ் அல்வா எடிசனாகவே மாறிவிடுகின்றான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்துல் கலாம் என்று பல்வேறு மனிதர்களை வாசிக்கின்ற போது அவர்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற நேரான மனப்பாங்குகளை நாம் பெற்றுக்கொள்வதோடு அவர்கள் வாழ்விலே எத்தகைய சவால்களை எதிர்கொண்டார்கள், எவ்வாறு அந்த சவால்களிலிருந்து வெளியில் வந்தார்கள் என்று நாங்கள் எமது வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கின்ற அற்புதமான வாய்ப்பை வாசகர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். விளக்குகள் பல தந்த ஒளி அப்துல் கலாம் தன் 40 வருடங்கள் வரை மீண்டும் மீண்டும் வாசித்த ஒரு அற்புதமான இலக்கியம் லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூல் மொழிபெயர்க்கப்பட்டது. உண்மையில் ஒரு புத்தகத்தை எழுதுவதென்றால் பாதி நூலகத்தை வாசித்திருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற இந்த நூலானது பல்வேறு நூலகங்களின் தொகுப்பாக காணப்படுகின்றது. இதனுடைய முதலாவது அத்தியாயத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் மகிழ்ச்சி என்ற ஒரு விடயத்தை கொண்டு மகிழ்ச்சி தொடர்பாக உலகிலே வெளிவந்த அத்தனை விடயங்களையும் ஒவ்வொரு அறிஞர்களும் மகிழ்ச்சி தொடர்பாக கூறியவற்றை தொகுத்து கூறியுள்ளது இந்த நூல். அவ்வாறே இரண்டாவது அத்தியாயம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தொடர்பாக உலகிலே பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு நூல்களும் எதனை கூறியுள்ளன என்பதை ஒரே பார்வையில் எடுத்து காட்டுவதாக விளக்குகள் பலதந்த ஒளி காணப்படுகின்றது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இத்தகைய அரிய நூல்களை வாசிக்கின்ற போது நாம் இன்னொரு மனிதனாக, ஆற்றல் மிக்க அதிசய மனிதனாக மிளிர்வதோடு எம்மை சுற்றியுள்ளவர்களையும் அத்தகையவர்களாக மாற்றிக்கொள்ளலாம். மனிதர்களாக பிறந்த நாம் எவ்வாறு எம்முடைய கடந்த காலங்களில் வந்துள்ளோம் என்பதை ராகுல் சாங்கிருத்தியாயன் எழுதிய வோல்காவிலிருந்து கங்கை வரை என்ற அற்புதமான புத்தகத்தை படிப்பதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஒரு அதி உன்னத வாசிப்பாளன் நீங்கள் வாசித்த நூல்களில் ஒன்றை கூறுங்கள் என்று கூறினால் அவனுடைய வாயால் வருகின்ற முதலாவது பெயராக வோல்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலே வரும். மனித குலம் எவ்வாறு தோன்றி வளர்ந்தது என்பதை கூறுகின்ற ஒரு அற்புதமான நூலாக இந்த நூல் காணப்படுகின்றது. இவ்வாறு புத்தகங்களை பற்றி கூறிக்கொண்டே இருக்கலாம். உலகில் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகங்கள் வரிசையிலே ஸ்டீபன் ஆர் கவி அவர்களால் எழுதப்பட்ட அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் 7 பழக்கங்கள், The 7 Habits of Highly Effective People என்ற இந்த நூலை மட்டுமே வாசித்து உலகிலே புகழ்பெற்ற ஹாலிவுட் பிரபலங்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவ்வாறு உலகிலே பலதரப்பட்ட நூல்கள் காணப்படுகின்றன. சிலருக்கு நாவல்கள் பிடிக்கும், வேறு சிலருக்கு சிறுகதைகள் பிடிக்கும், இன்னும் சிலருக்கு இயற்கை சார்ந்த நூல்கள் பிடிக்கும், வேறொரு வகையினருக்கு தத்துவங்கள் பிடிக்கும். ஒவ்வொருவரும் தமக்கு பொருத்தமான தளத்திலே நூல்களை தெரிந்தெடுத்து வாசித்தல் வேண்டும். நல்ல நூல்களை வாசித்து வாழ்க்கையில் நாம் மேம்பட்ட நிலையை அடைவோம். பிறந்த நாளுக்கு மரக்கன்றுகளை நாட்டுவதைப் போல நூல்களை பரிசாக கொடுப்போம். தமிழகத்தைப் போல ஈழத்திலும் நூல் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நல்ல நூல்களை நேசிப்போம். வாழும் வரை வாசிப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.